குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க, உங்க கூட பிறந்தவங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்படுவீங்க. ஒரு சின்ன மன வருத்தம், ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு சின்ன விஷயம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருவாங்க. நீ என்ன பெருசா பண்ண, நீ எல்லாம் ஒரு அம்மாவா இருந்து என்ன பண்ண, அப்பாவா இருந்து, சின்ன விஷயம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, நீங்க அவங்களுக்கு செஞ்ச உதவி, நற்கிரியைகள், தானங்கள், தர்மங்கள் அவங்க மறக்கலாங்க. ஆனா படைத்த தேவன் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். மறந்துடாத பிள்ளையே. சிறைச்சாலையில பானபாத்திரக்காரன் இருக்கான். அந்த பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் யோசேப்பு வந்து அவன் தரிசனத்துக்கு, அவனுடைய சொப்பனங்களுக்கு விளக்கங்களை கொடுத்து, அவனுக்கு ஆறுதலை கொடுத்து, தேர்தலை கொடுத்து, பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், நீ பயப்படாத, மீண்டும் நீ அதே உயர்ந்த இடத்துக்கு நீ வருவ, நீ இழந்ததை நீ மீண்டும் பெறுவ, நீ விட்டதை மறுபடியும் எடுப்ப, நீ மீண்டும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ வருவன்னு சொல்லி யோசேப்பு அவனை திடப்படுத்துறான். யோசித்து பாருங்க, நம்ம சந்தோஷத்தை கூட பெருசா நினைக்காம நம்ம குடும்பத்தின் சந்தோஷத்தை பெருசா நினைச்சு அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை தூக்கி இருப்போம், நம்ம கணவனுக்கு உதவி செஞ்சிருப்போம், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருப்போம், மனைவியினுடைய எல்லா விதமான தேவைகளை சந்திப்போம், எல்லாம் மேன்மைப்படுத்தி ஆறுதல் படுத்தி இருப்போம், கூட பிறந்தவங்களுக்காக எல்லாம் பண்ணியிருப்போம். பைபிள் சொல்லுது, பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தா. சொந்தங்களுக்காக 1000 செஞ்சிருப்ப, துட்சமா தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நான் சொல்லட்டுமா யோசேப்பினுடைய நற்கிரியைகளை பானபாத்திரக்காரன் மறந்தாலும் யோசேப்பினுடைய நற்கிரியைகளை மறக்காத ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். நீ உன் பிள்ளைக்காக, உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் கூட பிறந்தவங்களுக்காக, அப்பாவுக்காக, அம்மாவுக்காக உன் உயிரையே தியாகம் வச்சு, உன் ஒவ்வொரு வேர்வையும் ரத்தமா சிந்தி நீ தியாகமா கடுமையா உழைச்சி உன் குடும்பத்தை முன்னேற்றி தூக்கி வச்சிருப்ப. ஈஸியா மறந்துடுவாங்க, ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நற்கிரியை செய்ய ஒரு நாளும் தேவ பிள்ளையே தயங்காத, ஸ்டாப் பண்ணாத, உன் நற்கிரியை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். நன்றி இல்லாத உலகத்திலே நன்மையை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துடாத. சூப்பரான ஒரு வேலை செய்யறாருங்க அவரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? நன்மை செஞ்சு உதவி செஞ்சு தானங்கள் செஞ்சு ரொம்ப சோர்ந்துட்டீங்களா? அவங்க உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். சோர்ந்திராம நன்மை செய்யுங்க. சூப்பரான ஒரு வேலையை ஆண்டவர் பார்த்தாரு. நான் பார்த்தாரு, எவன் மறந்தானோ அவன் யோசேப்பை மறக்காத அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறக்கவே முடியாத அளவுக்கு அவனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றான் பாருங்க, ரைட் டைம்ல. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க ஃபேமிலிக்கு, அந்த ரிட்டர்ன்ஸ் அவங்க கொடுக்கல, அதனால உங்களுக்கு அவங்க மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அப்பா மேல உனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, உன் அம்மா மேல ஒரு வருத்தம் இருக்கு, உன் மனைவி மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, உன் கணவன் மேல ஒரு வருத்தம் இருக்கு, உன் பிள்ளை மேல ஒரு வருத்தம் இருக்கு, உன் கூட பிறந்தவங்க மேல ஒரு வருத்தம் இருக்கு. நம்ம இவ்வளவு செஞ்சோமே, ஆனா அந்த நன்றியை அவங்க நினைக்க மாட்டாங்கன்ற ஒரு வருத்தம் உனக்கு இருக்கலாம். ஆனா கவலைப்படாத, உன் நற்கிரியைகளை தேவன் தன் கணக்கிலே எழுதி வைத்திருக்கிறார். உன் நற்செய்கைகளை அவங்க மறந்துட்டாங்க, அடைச்சி ஆண்டவர் ஒரு நாள் மறக்கிறது இல்ல, அவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளையே, மறந்து விடாதே. ஒரு நாள் வந்துச்சு, அந்த பானபாத்திரக்காரனையே ஆண்டவர் இறக்குறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லு, அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவருடைய பிள்ளைய மறந்துடுவியா நீ? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை முறை சிஸ்டர் என் பக்கத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, எவ்வளவு இடிப்பீங்க தெரியுமா? ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 கையை உயர்த்தி டமானிய மூஞ்சில அடிப்பீங்க தெரியுமா? வர்ஷிப் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு குடைச்செல்லாம் கொடுத்துருக்கீங்க தெரியுமா? ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மூலமாவே ஆண்டவர் எனக்கு ஆறுதலை தருவாரு. யார் மூலமா உனக்கு கஷ்டம் வந்ததோ எழுதிக்கோ, அவங்க மூலமாவே ஆண்டவர் உனக்கு ஆறுதலை தருவாரு, அவங்க மூலமாவே சந்தோஷத்தை தருவாரு, அவங்க மூலமாவே உயர்வை தருவாரு. ஏன்னா இவர் மறக்காத தேவன். அவர் இன்னும் கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாரு. அவர் ஆப்சன்ட்லயே இல்ல, அவர் பிரசன்ட்லயே இருக்கிறாரு. அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறாரு.
அந்த உயர்ந்த சிந்தை இருக்குமையானால் மறந்துட்டாங்களே ஆண்டவரே என்ற பெயின் உன்னை விட்டு இன்னைக்கு விலகட்டும். இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தழும்புள்ள கைகளை உன் இதயத்தில் வைக்கிறாரு. என் மகனை உன் மனசுல ஆண்டவர் வைக்கிறாரு. ஹல்லேலூயா. சொந்தங்களால் வந்த வலி, அந்த வருத்தம், அந்த பெயினை ஆண்டவர் இன்னைக்கு சுகமாக்க போறாரு. உன்னுடைய மாமியாருக்காக நீ நிறைய பண்ணிருப்ப, உன் மாமனாருக்காக நீ நிறைய பண்ணிருப்ப, உன் மருமகளுக்காக நீ நிறைய பண்ணிருப்ப, உன் பிள்ளைகளுக்காக நிறைய பண்ணிருப்ப. அதை பெருசா நினைக்காம, அவர்கள் ஒரு பெரிய நன்றியை தெரிவிக்காம இருக்கலாம். உன் மனசுல வலி இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய தழும்புள்ள கரங்களை நீட்டி உன்னை தொட போறாருமா. 2 கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. லரபகதரா நலதரா ஆராதனை அப்பா அப்பா. காயப்பட்டிருக்கிற மகனே வாயை திறந்து அப்பான்னு சொல்லு. இன்னைக்கு உன்னை சுகமாக்க போறாரு, உன்னை குணமாக்க போறாரு. நீ பயப்படாத. உனக்கு ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா வரும். உனக்கு ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா வரும். உன் நற்கிரைகள் செத்து போகல, உன் தான தர்மங்கள் செத்து போகல, உன் உதவிகள் செத்து போகல. வேர்வையே ரத்தமா சிந்தி உடைச்சியே உன் பிரயாசம் ஏன் போகல? அது மண்ணோட மண்ணா மக்கி போகல. ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. ஆண்டவர் மீண்டும் உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வல்லவர். ஆகாஸ்வேர் என்னும் 127 தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையான ஒரு அரசன். அவன் மேல கைய போட்டு அவனை காலி பண்றதுக்குன்னு ஒரு கூட்டமே எழும்பிருச்சு. தந்திரமாய் அந்த ராஜாவை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ராஜாவை காலி பண்ண கூடாது என்று சொல்லி மொர்தகாய் அந்த ஆகாஸ்வேரு ராஜாவை காப்பாற்றுகிறான். மொர்தகாய் ஆகாஸ்வேரு ராஜாவை காப்பாற்றுகிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? சில பேர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு கடன் ஆயிடுச்சு, பேங்க்ல இன்னைக்கு கட்டி ஆகணும், அந்த 1000 ரூபாய் கட்டி ஆகணும், 10,000 ரூபாய் கட்டி ஆகணும், ப்ளீஸ் ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய், இல்ல ஒரு 1 லட்சம் கொடுத்துருங்க, நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லு, எவ்வளவு பேருக்கு தெரியுமா நீ கொடுத்துருக்க? நாளைக்கு தரேன் நாங்களே, என்னாச்சு? அது நாளைக்கு இல்லையா, 4 வருஷம் ஆச்சியா, அது 10 வருஷம் ஆச்சியா, அது 20 வருஷம் ஆச்சியா? இந்த மொர்தகாய் எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆகாஸ்வேரு ராஜாவினுடைய உசிரையே காப்பாத்தி இருக்கான். நான் சொல்லட்டுமா, அநேகருடைய மானத்தை நீ காப்பாற்றி இருக்கிறாய் தெரியுமா? அவர்கள் செய்த சில ரகசிய குற்றங்கள் உனக்கு தெரியும், ஆனா அதை மூடி மறைச்சு யாருக்கும் வெளியே தெரியாம அவங்க மானத்தை நீ காப்பாத்தி இருக்க. அநேகருடைய மரியாதையை நீ காப்பாத்தி இருக்க. அநேகருக்கு நீ நன்மை செஞ்சிருக்க. அநேகருக்கு நீ உதவி செஞ்சிருக்க. அநேகரை நீ நேசிச்சிருக்க. அநேகருக்கு பாசத்தை காட்டியிருக்க. அவங்களுடைய கடன் பாரத்துல, அவங்க தேவையில, பண தேவையில, வியாதி நேரத்துல நீ முன்னாடி நின்று உதவி செஞ்சிருக்க. அவங்களை நீ காப்பாத்தி இருக்க. யோசித்து பார்த்து, ஆமா இல்ல, கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். நான் சொல்லட்டுமா பிள்ளையே, அவங்க மறந்துட்டாங்க. பக்கத்துல மறந்துட்டாங்க, அவங்க மறந்துட்டாங்க. சொல்லுங்க, மறந்துட்டாங்க. உன்னை விட நீ அவங்கள மேன்மையை நினைச்சு எவ்வளவு தியாகம் பண்ண, அவங்க மறந்துட்டாங்க. ஒரு நாள் வந்தது, ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கமே வரல. ஒரு நாள் வரும், மறந்து விடாதே. நீ யாருக்கெல்லாம் உதவிகள் தானங்கள் செஞ்சியோ அவங்களுடைய தூக்கம் அன்னைக்கு வராது. அவங்க தூக்கத்தில் யார் தெரியுமா வருவாங்க? நீ மட்டும்தான் வருவ. அது சாதாரணமான நினைவுகள் அல்ல, தேவனே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தரமான நினைவுகள். நீ அநேகரை சந்தோஷப்படுத்தி இருக்க, அநேகருக்கு உதவியா இருந்திருக்கிற, நீ கொடுத்திருக்கிறமா. நீ பயப்படாத, உதவி செய்த நீ பயப்படாத, நீ தைரியமா நில்லு. மனுஷன் மறந்தாலும், ஏன் ராஜாவே மறந்தாலும், ராஜ்யத்தை ஆளுகிறவனே மறந்தாலும், தேவன் உன் நற்கிரிகளை ஒரு நாளும் மறப்பதில்லை.
நீ அநேகருக்கு வேலை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலையில இருக்கிறாங்கன்னா அது நீ போட்ட ஒரு விதையா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அதை நினைக்கவே இல்லை. ஒரு நாள் வரும், அவங்க நினைவெல்லாம் நீயா தான் இருப்ப, அவங்க எண்ணமெல்லாம் நீயா தான் இருப்ப, அவங்க சிந்தையெல்லாம் நீயா தான் இருப்ப. ஒரு நாள் ஒரு காலத்துல அவங்க நீ வேணான்னு சொன்னாங்க, ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார், நீதான் அவங்களுக்கு வேண்டும் என்ற சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துவார். இப்ப ஆகாஸ்வரி ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆண்டவர் நினைவூட்டுகிறார், மொர்தகாயை எண்ணிப்பார். இன்னைக்கு நீ இந்த ராஜ்ய மேன்மையை அடைந்திருக்கிறன்னா, ஜீவனோடு இருக்கிறன்னா, அதுக்கு முதல் காரணம், மூல காரணம் மொர்தகாய். அன்னைக்கு ராத்திரிலேயே இவன் செஞ்ச உதவி ஒரு மடங்கு, ஆனா ராஜா அவனுக்கு செஞ்ச கனமும் உதவியும் கையை தட்டி சொல்லு பல மடங்கு. வழக்காடுகிற நியாயாதிபதி மத்தியஸ்தராய் இருக்கிறார், மறந்து விடாதே. நீ ஆலயத்துக்கு செய்த உதவி, ஊழியக்காரங்களுக்கு செஞ்ச உதவி, உன் குடும்பத்துக்கு செஞ்ச உதவி, நண்பனுக்கு செஞ்ச உதவி, மனுஷனுக்கு செஞ்ச உதவி ஒருவேளை யாரோட மறந்திருக்கலாம். படைத்த தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டாருமா? ஒரு நாள் மறக்க மாட்டார், ஒரு நாள் மறக்க மாட்டார். ஒரு நாள் வரும், நீ கொடுத்ததை விட, நீ விதைச்சதை விட, நீ உதவினதை விட 1000 மடங்கு ரிட்டர்ன்ஸ் பணத்தின் தேவன் உனக்கு நிறைவின் சம்பூர்ணமா தருவாரு.